ஆ, காயத்ரி கீழே இறங்கு. காயத்ரி இங்கயா? இறங்கு. என்ன சந்தோஷ், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன, இப்ப என்னடான்னா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். என்ன காயத்ரி, எல்லாத்துக்குமே பயமா? நீ உன் சந்தோஷ பழைய சந்தோஷாவே நம்ப மாட்டியா? ஏதோ வில்லனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. நான் எதுக்கு சந்தோஷ் உன்னை அப்படி பார்க்க போறேன்? நீ என்ன உண்மையா லவ் பண்றப்ப, எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என் கழுத்துல தாலி கட்ட போறப்ப நான் ஏன் சந்தோஷம்னு சந்தேகப்பட போறேன்? நம்ம கல்யாணம் முடிஞ்ச கையோட நாம இங்க இருக்கவே வேண்டாம் சந்தோஷ். இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். இங்க இருந்தா யாரும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எனக்கு புரியுது காயத்ரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரம்பத்துல என்னுடைய வீட்டுல இந்த கல்யாண பேச்ச எடுத்தப்போ நான் எவ்வளவோ சொல்லி அவாய்ட் பண்ண பார்த்தேன் காயத்ரி. ஆனா என்னுடைய அம்மா, நீ அந்த பொண்ணை கவிதாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய இடத்துல இருந்து நீயே யோசிச்சு பாரு காயத்ரி. நீ எனக்கு முக்கியம்தான், ஆனா அதே நேரத்துல எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காயத்ரி. சந்தோஷ், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ மாறி மாறி பேசுற மாதிரி தோணுது. ஐயோ காயத்ரி, நான் உன்ன மாறி மாறி பேசல. என் மனசுல இருக்க ஆதங்கத்தையும் என்னோட ஃபீலிங்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா காயத்ரி இந்த உலகத்துல? உன்னை பார்க்காம பேசாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு காயத்ரி. பேருக்கு தான் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருக்க பையன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீ வாழக்கூடிய லைஃப என்னால ஃப்ரீயா கூட வாழ முடியல. சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ் உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கேன் சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், நீ இப்படி ஃபீல் பண்ணி அழாத. என்னால தாங்க முடியல. என் சந்தோஷ எப்பவுமே துரு துருன்னு சிரிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துதான் எனக்கு பழக்கம். இதுக்கப்புறமும் நீ அப்படிதான் இருக்கணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். காயத்ரி, நான் வாழ்க்கையில வந்திருக்க கூடாது காயத்ரி. என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. சந்தோஷ், எல்லா ப்ராப்ளத்துக்கும் நான் தான் காயத்ரி காரணம். சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறப்போ எனக்கு என் மேல கோபமா வருது காயத்ரி. சரி சந்தோஷ், உன்கிட்ட ஒன்னு கேட்பேன். ப்ளீஸ் மறைக்காம ஓப்பனா என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? கேளு காயத்ரி. சந்தோஷ், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் மனசுல இருக்கேன்னா நீ என்ன உண்மையாதான் காதலிக்கிறியா? இல்ல ஏதோ பழகி தொலைச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இவ வயித்துல நம்ம குழந்தை வளருதுன்னு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் சந்தோஷ், எதுவா இருந்தாலும் என் மேல சத்தியமா உண்மையை மட்டும் சொல்லு சந்தோஷ். ஏன் சந்தோஷ் பதில் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா சந்தோஷ்? காயத்ரி, எனக்கு இந்த உலகத்துல ஒருத்திய மட்டும்தான் பிடிக்கும். அது நீதான். எப்போ நீ என் மனசுக்குள்ள வந்தியோ அப்பவே உன்னோட பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டேன் காயத்ரி. இது போது சந்தோஷ். இந்த இடத்துல இப்பவே நான் செத்து போனா கூட கவலைப்பட மாட்டேன். காயத்ரி, அப்போ பேசாம நீ செத்து போயிடு.
அதான் காயத்ரி, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏய் காயத்ரி, நான் வாழ்க்கையில ஒரு முட்டாளை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு வடி கட்டின அடி முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஏய், நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? நம்பி அப்படியே என் பின்னாடியே வந்துருவியா? ஏண்டி, இதை நீ யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா? ஏண்டி, இவ்வளவு நடந்திருக்கு. உன்னை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட ரேஞ்சுக்கு போயிருக்கேன். இதுக்கப்புறமும் இந்த சந்தோஷ் யோகியனா இருப்பானா இல்ல நல்லவனா இருப்பானான்னு ஒரு சென்ஸ் கூட உனக்கு தெரியல. பைத்தியக்காரி. சும்மாவா லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க? காதலுக்கு கண்ணு இல்ல காயத்ரி. ஆனா என்ன காதலிச்ச உனக்கு கண்ணு இல்லைன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சந்தோஷ், அப்ப இவ்ளோ நேரம் நீ என் கூட பேசிட்டு இருந்தது எல்லாமே நடிப்பா? இல்ல நீ இப்ப பேசுறியே இது நடிப்பா? ஏன் சந்தோஷ் இப்படி மாத்தி மாத்தி பேசி எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற? என்னால முடியல சந்தோஷ். நீ இப்படி எல்லாம் பேசுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தப்ப கூட நான் உன்கிட்ட இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப நீ பண்றல, இதெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாவும் பயமாவும் இருக்கு சந்தோஷ். ஏய், காதலிக்கிறப்போ பாத்திருக்க மாட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கும் போது வரும் பாரு இந்த மாதிரி கேரக்டர். அத இப்போ நீ பாப்ப. ஏண்டி, என்கிட்ட மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா என்ன பண்றது காயத்ரி, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், வசதியான பையன் நினைச்சுதான் நீ ஏன் என்ன லவ் பண்ண. சோ உன் வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆகணும்னு, நீ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும்னு யோசிச்ச. அதே மாதிரிதான் நானும் என்னை விட ஒரு பெரிய பணக்கார பொண்ணு கவிதாவை லவ் பண்ணி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். சோ இதுல என்ன தப்பு இருக்கு? நீ நினைக்கிற மாதிரி தானே நானும் நினைக்கிறேன். நான் வேணும்னு தான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை பிரெக்னென்ட் ஆக்கின பாவத்துக்கு உன்னை சைட்ல வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரிசை வயிற்றுல சுமக்கிறன்ற சென்டிமெண்ட்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும், ஏன் உன்னைய வச்சுக்கிறதா இருந்தாலும் கூட நீ அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு தான் நீ வரணும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இந்த சந்தோஷமா நீயே வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் சந்தோஷ், ஏன்டா இப்படி பொறுக்கி மாதிரி பேசுற? உன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன் சொல்றா? உன் பின்னாடி நான் சுத்தி சுத்தி வந்தனா? நான் எந்த சிச்சுவேஷன்ல உன்னை காதலிச்சேன்னு உனக்கு தெரியாது? உன் கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னைக்காவது உன்கிட்ட பணம் பறிச்சிருக்கேனா? இல்ல உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேனா? வேணா வேணான்னு ஒதுங்கி போனப்ப தேடி தேடி என்கிட்ட வந்து அன்பா பேசி என் மனசை கெடுத்தியேடா. நைட்டு வேலை முடிஞ்சு லேட்டா வந்தப்போ என்ன பைக்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டு போனது நீ. இப்படி எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துல மாத்தி பேசுறியே, நீ எல்லாம் மனுஷனா? சீ.
நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு காயத்ரி, நீ இப்ப என்ன அடிச்ச அடிக்கு உன்னை திரும்பி அடிச்சாலோ இல்ல உன்னை இதே இடத்துல கொன்னு புதைச்சாலோ இத கேட்கறதுக்கு யாருமே இல்ல இங்க. ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் உன் கூட என்ஜாய் பண்ணிருக்கேன்ல. என்ன ஒண்ணு, இது வரைக்கும் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில நான் விளையாடி இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி யாரும் எனக்கு இவ்ளோ குடைச்சல் கொடுத்ததே இல்ல காயத்ரி. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாளுங்க. ஆனா நீ என்னடானா ஸ்கூல் பசங்க மாதிரி உங்க அக்கா அம்மாவை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ற, கால்ல விழுந்து கெஞ்சுற. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இல்ல உனக்கு? இங்க பாரு காயத்ரி, நான் உன்கிட்ட சும்மா ஒரு ஜாலிக்கும் டைம் பாஸ்க்கும் தான் பழகினேன். அத முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கோய. ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு லாங் டிரைவே போனேன். என்ன அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி, பிரெக்னன்ட் ஆயிட்ட, அதை கழிச்சிட்டு அடுத்த வேலையை பாக்குறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணணும், நீ தான் என் கூட வாழணும்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியல? இங்க பாரு, எங்க அம்மா உன்கிட்ட வந்து பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த 30 லட்சத்தை வாங்கிட்டு புத்திசாலித்தனமா நீ செட்டிலா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த சக்தி கூட சேர்ந்துட்டு நீ ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்ட. குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொல்றேன். அத பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உங்க அம்மா கொடுத்த பணத்தை ஏன் வாங்கிக்கலன்னு கேக்குற? என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நான் என் குடும்பத்துல எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? பாவண்டா எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு பிள்ளைங்க நாங்க மட்டும் தாண்டா உலகமே. உன்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ எதுல வேணா விளையாடி இருக்கலாம்டா, ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாடி இருக்கவே கூடாது. அப்படி ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தின எவனுமே விளங்குனதும் இல்ல, நல்லா வாழ்ந்ததும் இல்ல. ஏய், இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எனக்கு எப்பவுமே உன் மேல காதல் கன்றாவிலாம் கிடையாது. உன்னை அடையணும்னு வருண் கிட்ட சேலஞ்ச் பண்ண, அதுல நான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் சொல்றேன், இப்படியே இங்கே அழுதுகிட்டு இருந்த உன்னை கொன்னு பணமாக்கிட வேண்டி. சந்தோஷ், என் வயித்துல வளர்ற உன் குழந்தைக்கு நான் என்ன சந்தோஷ் பதில் சொல்றது? ப்ளீஸ் சந்தோஷ், என்னை விட்டு போயிடாத, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் சந்தோஷ். விட்ரி. விட மாட்டேன் சந்தோஷ். விட்டு. சந்தோஷ், என்னை விட்டு மட்டும் போயிடாத. இந்த உலகத்துல எனக்கு உயிர் கொடுத்தது என் அம்மா, மறுபடியும் உயிர் கொடுத்தது உன்னோட காதல் தான். அந்த காதல் மூலமா வந்த உயிர் தான் இப்ப என் வயித்துல வளருது சந்தோஷ். என்னை விட்டு போயிடாத. உன் மேல சத்தியமா நான் உன்னை உண்மையா விரும்பின சந்தோஷ். நீ எனக்கு வேணும்டா சந்தோஷ். எனக்கும் என் குழந்தைக்கும் நீ வேணும். எங்களை விட்டு நீ போயிடாத ப்ளீஸ் சந்தோஷ். எனக்கு உன் பணம் எதுவுமே வேண்டாம். உன் கையால ஒரு தாலியை என் கழுத்துல கட்டு சந்தோஷ், அது மட்டும் போதும் சந்தோஷ். அப்பதான் என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு இந்த சமுதாயத்துல அப்பா பேர் தெரியாத குழந்தைன்னு ஒரு அசிங்கத்தோட பிறக்காதுடா. உன் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமையை நீ கொடுத்துறாது சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சந்தோஷ். பாரு, தேவையில்லாம நீ என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க. என் குடும்பத்துக்குள்ள பூந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க அம்மாக்கு மட்டும் இல்லடி, எனக்கும் கவிதாவை பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
அந்த கவிதாவை கல்யாணம் பண்ணா நான் கோடீஸ்வரனா இருப்பேன்டி. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் நான் பிச்சைக்காரனா தாண்டி இருப்பேன். ஏ சந்தோஷ், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா வயித்துல வளர நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நாளைக்கு அந்த கவிதாவோட உனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை கண்டிப்பா நான் தடுத்து நிறுத்துவேன். எல்லாரும் முன்னாடியும் நான் நியாயம் கேட்பேன். ஏய், ஏதோ காதலிச்ச கொடுமைக்காக போனா போதும் இவ்வளவு நேரம் பாவம் பார்த்தா, ஆனா நீ மனசுக்குள்ள இப்ப என்ன நினைச்சனோ அத தாண்டி நீ இப்ப உளறிட்டு இருக்க. நீ எப்படியும் கவிதா கண்ணுல பட்டு எல்லாத்தையும் சொல்லி நாளைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீயும் அந்த வீணா போன சக்தியும் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? அதனால தாண்டி உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஏய், இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் நான் கவிதா கழுத்துல தாலி கட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ இருந்தா தானடி முதல்ல பிரச்சனை பண்ணுவ. செத்து தொலைடி. உள்ளே கடந்து செத்து தொலை. அண்ணி, அத்தை, என்ன அண்ணி சொல்லாம கொள்ளாம எங்க போயிருந்தீங்க? எல்லாரும் காலையில இருந்து உங்களை காணுமேனு தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களை ஆளையே காணோம். விடிஞ்சா கல்யாணம். எல்லாரும் பரபரப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எங்க அண்ணி போனீங்க? என்ன அண்ணி, கை முழுக்க ஏதோ ரத்தக்கரை மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல ருத்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நார்மலாவே இல்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்க நம்பருக்கு நான் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? ஏமா, அதான் இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, என்ன ஆச்சுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கை ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கு. அத்தை கேக்குற கேள்விக்கும் நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டேறீங்க. சிவா, அதான் நான் வந்ததுல இருந்து உங்க எல்லார்கிட்டயுமே எதுவும் இல்லன்னு சொல்றேன் இல்ல. அப்புறம் ஏன் எல்லாருமே என்ன சுத்தி சுத்தி கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? இங்க யாரும் உங்களை கேள்வி கேட்கல அண்ணி. பையனோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு காலையில இருந்து நீங்க வீட்ல இல்லனா உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும்ல. ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? திடீர்னு நீங்க எனக்கு ஒரு ஃபோன் போட்டு நான் உன் சிக்கன் ஷாப் வரேன்னு சொன்னீங்க. அங்க போய் ஷாப்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு நானே இன்னைக்கு ஷாப்பை லாக் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு வேற சொல்லிருக்கீங்க. ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன் கவிதா. அந்த சக்தி
நம்ம ஷாப்பை வந்து கொளுத்திடுவேன், ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன்னு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன்னு மிரட்டிட்டு இருந்தா. அவ சொன்னதை கேட்டு நான் பயப்படல, ஆனா மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. அதான் நேரா போய் நம்ம கடையை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். அந்த சக்தியோட கேரக்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ நினைச்சதை அடையறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவா. அண்ணி, சக்தி உங்களை அப்படி பேசியிருக்கா, உங்களை மிரட்டி இருக்கா? ஆனா ஏன் நீங்க இதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்ல? எல்லாரோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துற வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த சக்தியை இப்பவே உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாருங்க. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. நான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த சக்தியை கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்றேன். ஆமா அத்தை, மம்மி சொல்றதும் கரெக்ட் தான். அந்த சக்தி யாருக்குமே அடங்க மாட்டா. அன்னிக்கே உங்ககிட்ட என்ன சவால் விட்டா? கவிதா கழுத்துல தாலி ஏறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் நினைச்சா அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும்னு சொன்னால. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சக்தி அப்படித்தான் பண்ணாளா, இல்ல உங்ககிட்ட அப்படித்தான் திமிரா பேசினாளா? சிவா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலனா அதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல சிவா. இப்போ இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உண்மையிலே இதெல்லாம் சக்தி தான் பண்ணாலாமா, அவதான் உங்ககிட்ட அப்படி பேசினாளான்னு கேக்குற. அந்த சக்தியால இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட நீ என்ன பார்த்து சந்தேகமா தானே கேக்குற? இதுவே அந்த சக்தி ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னா அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்புற. எங்களை விட அந்த சக்தி உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டால. ஆண்டி, நம்ம ஷாப்புக்கு போய் பார்த்தப்போ வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? நம்ம ஷாப் சேஃபா தானே இருந்துச்சு. அதெல்லாம் ஷாப்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, சேஃபா தான் இருக்கு. அந்த சக்தி சும்மா வாய்க்கு தான் பூச்சாண்டி காமிச்சிருக்கா. அதான் ஒன்னும் நடக்கல, ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் ஷாப்போட கீ கொடுங்க ஆண்டி.